ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ். ஸோ என்ன மாதிரிலாம் நம்மக்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் த்ரெட்டனிங் பண்ணுறாங்க, தென் எந்த மாதிரிலாம் நமக்கு வந்து சைபர் அட்டாக்ஸ் வந்து நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஒரு வியூவாக பார்க்கலாம். ஸோ சைபர் அட்டாக்ஸ்னால் பெருசாக ஒன்றுமே இல்லை. சைபர் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது உங்களோட அசட்ஸ், உங்களோட சாஃப்ட்வேர் அசட்ஸோ இல்லை வெப்சைட்ஸ் இல்லை த்ரெட்டனிங் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்குது, உங்களோட இன்ஃபர்மேஷன் யாராவது த்ரெட்டனிங் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, திருட ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் சைபர் செக்யூரிட்டி அட்டாக்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களோட மொபைலில் இருக்க பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாம் யாரும் எடுக்கிறாங்க, உங்களோட பாஸ்வேர்டு யாரும் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, இல்லை உங்கள் இமேஜஸ், கேலரி, உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் யாராவது திருட ட்ரை பண்ணுறாங்க யூஸிங் சிஸ்டமேட்டிக் வே அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டி அட்டாக்னு சொல்லுவோம். ஸோ என்ன மாதிரியான சைபர் செக்யூரிட்டி அட்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ் அட்டாக்னு ஒன்று இருக்குது. ஸோ denial ஆஃப் சர்வீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் denial ஆஃப் சர்வீஸ், டெரைவ் சர்வீஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சிம்பிளாக டாஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க, இல்லைனா டிடாஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. தென் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்னா, எஸ்கியூஎல்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டேட்டாபேஸ் வந்து எஸ்கியூஎல் மூலமாக ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எஸ்கியூஎல் டேரெக்டாக அட்டாக், டேட்டாபேஸ் டேரெக்டாக அட்டாக் பண்ணுறது யூஸ் பண்ணுறது எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். தென் பாஸ்வேர்ட் அட்டாக், பாஸ்வேர்ட் த்ரெட்டனிங் பண்ணுறது பாஸ்வேர்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் இன் த மிடில், இன்சைடர் த்ரெட்ஸ், மால்வேர் அட்டாக்ஸ், ஃபிஷிங். ஸோ இது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டாஸ் அட்டாக். ஸோ டாஸ் அட்டாக்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாஸ் அட்டாக் இஸ் அன் அட்டாக் மீன் டு ஷட் டவுன் ஏ மெஷின் ஆர் நெட்வொர்க். ஸோ எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரோ வச்சுருக்கீங்க, ஒரு டொமைனில், ஒரு பப்ளிக்லி ஆக்சசபிள் ஒரு டொமைனில் உங்களோட வெப்சைட் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட வெப்சைட்டோ இல்லை வெப் அப்ளிகேஷனோ யாராச்சும் ஆக்சஸ் பண்ணணும், இல்லை அதை வந்து ஷட் டவுன் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுற டாஸ் அட்டாக் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டாஸ் அட்டாக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு கமர்ஷியலாக ஒரு ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, டாஸ் அட்டாக் மூலயமா உங்களோட யூசர், உங்களோட எத்தனை பேர் உங்கள் சாஃப்ட்வேர், உங்களோட வெப் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும், அட் டைமில் 100 பேர் உங்களோட ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இவங்க டூப்ளிகேட்டாக ஒரு 1000 to 1 lakh ஒரு யூஸர் வந்து உங்கள் வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான இதை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால உங்களோட பப்ளிக் ஆக்சஸபிள் உங்களோட வெப் அப்ளிகேஷன் என்ன ஆகும் அப்படின்னா டவுன் ஆகும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அது என்ன ஆஃப் ஆகிடுச்சு, உங்கள் மிஷினே ஷட் டவுன் ஆகிடும். ஒரு நெட்வொர்க்கோட டிராஃபிக் வந்து தாங்க முடியாமல் உங்களோட சர்வரை கிராஷ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான அட்டாக்கு பேர் தான் டாஸ் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க. டிஓஎஸ், டினையல் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எஸ்கியூஎல்ஐ அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது என்ன மாதிரியான அட்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாக் த எம்ப்ளாயீஸ் malicious code to manipulate backend database to access information that was not intended to for display. This may include numerous items including private customer release, sales, user list, சென்சிட்டிவ் கம்பெனி டேட்டா. ஸோ உங்களோட இப்போ பேக்கெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, பேக்கெண்டில் தான் உங்களோட டேட்டா பேஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ அதை வந்து என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட யூசர் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஆஃபீஸோட அசட்ஸோட டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட கஸ்டமர் டீட்டெயில்ஸ், சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே டேட்டா பேஸில் தான் இருக்கும். ஸோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட கோடு நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்களா, ஃப்ரண்ட் அண்ட் கோடு, அது மூலியமாகவே அவங்க மேலிஷியஸாக கோடை வந்து உங்களோட கோடை வந்து மேனிப்புலேட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி உங்களோட டேட்டாபேஸ் அட்மின் ஆக்சஸை அவங்க ஓவர்டேக் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிற ஒரு அட்டாக் பேர் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாஸ்வேர்ட் அட்டாக். ஸோ பாஸ்வேர்ட் அட்டாக் பேர்லேயே இருக்குது, பாஸ்வேர்ட் அட்டாக். உங்களுக்கு தெரியாமல் உங்களோட பாஸ்வேர்டு வந்து யூசர்கிட்ட வந்து உங்களோட பாஸ்வேர்டு இல்லீகலாக ஒரு தப்பான இன்டர்நெஷனோட எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணது பாஸ்வேர்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. அடுத்து மேன் இன் த மிடில் சொல்லுவாங்க. ஸோ மேன் இன் த மிடில் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஒய்ஃபை கனெக்ஷனில் நீங்கள் தென் ஒரு ஹேக்கர் ஒரே கனெக்ஷனில் கனெக்டாக இருக்கீங்க அப்படின்னா, அவங்க ஒய்ஃபை மூலிமா என்னென்ன டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ கனெக்ட் ஆகிற டிவைஸில் எதுவும் நீங்கள் வேறு யாருக்கும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறீங்க சேம் நெட்வொர்க்கில் அப்படின்னா, இவங்க அந்த நெட்வொர்க்குள்ளே இருந்துக்கிட்டே உங்களோட இன்ஃபர்மேஷனை த்ரெட்டனிங் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இங்கே போனால் மேன் இன் த மிடில் அட்டாக்ஸ் ஆர் ஏ டைப் ஆஃப் சைபர் பிரீச் தட் அலோஸ் அன் அட்டாக்கர் டு கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 entities. ஸோ ஒரு ரெண்டு
பர்சனுக்குள்ளே நடக்கிற ஒரு கம்யூனிகேஷனை வந்து நடுவில் இவங்க ஒரு பார்ட் ஆஃப் தி இதாக இருந்து உங்களோட இன்ஃபர்மேஷனை அவங்க கேதர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிற அட்டாக்கு பேர் மேன் இன் த மிடில் சொல்லுவாங்க. ஸோ இன்சைடர் த்ரெட்னா அப்படின்னா உங்களோட ஆஃபீஸில் இருக்க த்ரெட்னு சொல்லலாம். ஸோ எப்போயுமே நெட்வொர்க் அட்டாக்ங்கிறது வெளியே இருந்தால் நடக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. உங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பர்சன் மேலிஷியஸாக உங்களுக்கே தெரியாமல் ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கான நெட்வொர்க் மூலிமா, ஏன்னா அவங்களுக்கு எல்லா ஆத்தரைஸ்டு ஆக்ஷன் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு த்ரெட்னிங் பண்ணுறாங்க, அவங்களோட சிஸ்டமோ இல்லை சர்வரை த்ரெட்னிங் பண்ணுறாங்கன்னா அதோட பேர் வந்து இன்சைடர் த்ரெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எல்லா கம்பெனிலையும் அதிகமாக நடக்கும். தென் ஃபிஷிங் அட்டாக்ஸ் பெருசாக என்ன அப்படின்னா malware attack is any piece of software that was written with the intent damage into it. ஸோ டைரெக்டாக நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் மூலியமாவோ இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆடான்ஸ் குரோமில் எக்ஸ்டென்ஷன் ஆடான்ஸ் பண்ணுவீங்களா, ஸோ அது மூலிமா உங்களை வந்து ஒருத்தர் ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, உங்களோட இன்ஃபர்மேஷனையோ இல்லை உங்களோட டிவைஸை வந்து டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து malicious சாஃப்ட்வேர், ஸோ malware attacks வந்து ட்ரை பண்ணுவாங்க.